ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா 2024 அமலாக்கம். முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அரசிதழில் வெளியீடு. திருத்தப்பட்ட புதிய சட்டத்தின்படி சட்டவிரோத மதுபானம் வைத்திருந்தால் 5 ஆண்டு வரை சிறை தண்டனை. கள்ளச்சாராய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எளிதில் ஜாமீன் பெற முடியாது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு முன்பாக ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தமிழக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரிக்கு சிறந்த கல்வி சேவைக்கான விருது. காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் RN ரவி வழங்கினார். பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் 224 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை. கடந்த 12ஆம் தேதி மட்டும் 20,310 பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தமிழக அரசு பெருமிதம். நாடு முழுவதும் 13 சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி 10 இடங்களில் வென்றது. பாஜக ஆட்சி செய்யும் உத்தரகாண்டில் மங்களூரு, பத்ரிநாத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றியை வசமாக்கியது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி. 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அபாரம். எத்தனை பொய்களை ஒன்றாக தைத்து போர்வை நெய்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைக்க முடியாது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டெபாசிட்டை தக்க வைத்தது பாமக. டெபாசிட் பெற தேவையான 33,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றார் சி. அன்புமணி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கே உண்மையான வெற்றி. திமுகவின் ரூபாய் 250 கோடிக்கு கிடைத்த வெற்றி என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. இடைத்தேர்தல் முடிவுகள்தான் தமிழக மக்களின் மனநிலை என்பது கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற வாய்ப்பு இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உறுதி. இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்கள் முன்னோட்டமாக எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்குது. இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆட்சியும் 2026 தன்னுடைய பலத்தை இழக்கும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடிய சீமான் மீது விரைவில் நடவடிக்கை. பொதுநலவாதிகள் வழக்கு தொடர்ந்து வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல். ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார். அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். கருணாநிதி தொடர்பான சர்ச்சைக்குரிய பாடலை எழுதியது அதிமுகவினர்தான். ஏற்கனவே இருக்கும் பாடலையே தாம் பாடியதாக சீமான் விளக்கம். என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் தமிழ்நாடு முதலிடம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் 81 புள்ளிகளுடன் 2வது இடம் பெற்றுள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கை. இரண்டாயிரத்து 23-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் 78 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்து தமிழ்நாடு சாதனை. 2020-21 ஆண்டை விட 4 புள்ளிகள் அதிகரிப்பு.
கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையால் பட்டியலின மக்களின் கடும் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறது திமுக அரசு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அறிக்கை. சிதம்பரத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருட்டு நகைகளை உருக்கியதாக 3 பேரை கைது செய்தது ஈரோடு காவல்துறை. போலீசாரை கண்டித்து நகைக்கடை உரிமையாளர்கள் மறியல், வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தனியார் பள்ளிவேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. ஒரு மாணவனின் கை துண்டிப்பு, 2 மாணவர்கள் படுகாயம். 16 மாணவர்கள் லேசான காயங்களுடன் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை. மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஸ்கை டைவிங் செய்து அசத்தல். உலக ஸ்கை டைவிங் தினத்தை முன்னிட்டு ஹரியானா மாநிலம் நர்னால் பகுதியில் ஸ்கை டைவிங் செய்தார். போலி ஆவணம் மூலம் புதுச்சேரியில் கார் பதிவு செய்ததாக மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி மீது வழக்கு. கேரள உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தார் சுரேஷ் கோபி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல் தொடரையும் கைப்பற்றியது.